யுத்தகால துரோகிகள் என வர்ணிக்கப்பட்ட ஈரானிய வீராங்கனைகளுக்கு மனிதாபிமான வீசா. ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க போர் ஆரம்பிக்கப்பட்டு 12 நாட்களை கடந்துவிட்டன. போரின் வீரியம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு செல்கிறதே தவிர எள்ளளவும் குறைவடையவில்லை. போரின் தாக்கத்தை உணர்ந்துவிட்டது அமெரிக்கா. ஆனால் வல்லரசு என்ற நிலையில் இருந்து இறங்க மறுக்கிறது. இதனை உணர்ந்த ஈரான் தங்களுக்கு உதவி செய்யாத நாடுகளை, அதேபோல் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் உதவும் நாடுகளையும் பழிவாங்கும் நோக்கில் கண்மூடித்தனமாக தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த போர் இன்னும் ஓரிரு வாரங்கள் நீடித்தால் உலக பொருளாதாரம் ஆட்டம் காணும். இதனால் எல்லோரும் ரஷ்யாவிடமோ அல்லது மானத்தை வித்து ஈரானுடனோ கைகோர்க்க வேண்டும். இல்லையேல் இஸ்ரேலிடமும் அமெரிக்காவிடமும் மண்டியிட்டு ஈரானை தாக்க வேண்டாம் என கெஞ்ச வேண்டும். ஆனால் இவை எதுவும் யதார்த்தத்தில் நடக்கப் போவதில்லை. இதனால் பாதிக்கப்படுவது 90% பொதுமக்களே. இதற்கு சிறந்த உதாரணம், அண்மையில் ஆசிய கோப்பை கால்பந்தாட்ட போட்டிக்கு ஈரானில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு மகளிர் அணியினர் வந்திருந்தனர். இம்மாதம் 3ஆம் திகதி போட்டி ஆரம்பிக்கப்பட முன் சம்பிரதாயபூர்வமாக ஈரானிய தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. தேசிய கீதம் இசைக்கப்படும் பொழுது ஈரானில் நிலவி வரும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக போட்டியில் பங்கேற்ற வீராங்கனைகள் தேசிய கீதத்தை பாடாமல் மௌனமாக இருந்தார்கள். ஈரானில் தொடரும் அசாதாரண சூழ்நிலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டுள்ளனர். இதனை ஈரானிய அரச ஊடகமான IRIB இவர்கள் யுத்தகால துரோகிகள், அவமதிப்பின் உச்சம் என்று வர்ணனையாளர்களால் இந்த அணியினர் வஞ்சிக்கப்பட்டனர். அதேபோல் ஈரானிய அரச ஆதரவாளர்கள் இவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும் என விமர்சனங்களை முன்வைத்து வந்தனர். இதேவேளை இந்த பெண்கள் கால்பந்தாட்ட அணி ஆஸ்திரேலியாவுக்கு வரும்பொழுது IRGC போலீசின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவரும் இவர்களுடன் கூடவே பயணித்துள்ளார். இதன் பிறகு தென்கொரிய வீரர்களுடன் நடந்த போட்டியை அடுத்து நடந்த 2 போட்டிகளிலும் இந்த கால்பந்தாட்ட வீராங்கனைகள் தேசிய கீதத்தை பாடினர். போட்டிகள் நிறைவுற்றதும் தொடரிலிருந்து வெளியேறிய வீராங்கனைகள் நாட்டுக்கு திரும்பி அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. இதேவேளை இந்த போட்டிகள் முடிந்து வீராங்கனைகள் பஸ்ஸில் பயணம் செய்யும் பொழுது இவர்களுடன் பயணம் செய்த IRGC அதிகாரி இவர்களை அச்சுறுத்தியுள்ளார். சர்வதேச உதவி கோரும் சமிக்ஞைகளின் உதவியுடன் அந்த வீராங்கனைகள் தமக்கு ஆபத்து உள்ளதாக அறிவித்தனர். இதன் பின்பே இந்த வீராங்கனைகளுடன் IRGC போலீஸ் சிரேஷ்ட அதிகாரி பயணித்தது வெளிச்சத்துக்கு வந்தது. இதையடுத்து ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் ஈரானிய பிரஜையான மனித உரிமை செயற்பாட்டாளர் பேராசிரியர் சுமாயா கானி இவ்வீராங்கனைகளுக்காக முன்னிலையாகி நடத்தப்பட்ட முயற்சிகளில் 5 வீராங்கனைகள் தமக்கு ஈரானுக்கு போனால் என்ன நடக்கும் என்று தெரியாது, எமது எதிர்காலம் சூனியமாக்கப்பட்டு விடும் என்று தெரிவித்து தமக்கான வதிவிட உரிமை கோரினார்கள் ஆஸ்திரேலியாவில். இவ்வாறான பேச்சுவார்த்தை நடைபெறும் பொழுது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த வீராங்கனைகளுக்கு ஈரானில் உள்ள IRGCயால் ஆபத்து, ஈரானில் உள்ள IRGCயால் ஆபத்து, இவர்களை திருப்பி அனுப்ப வேண்டாம், ஆஸ்திரேலியாவில் தங்க வைக்க முடியாவிட்டால் நாம் அமெரிக்காவுக்கு பாரம் எடுப்போம் என அறிவித்தார். இந்த அறிவிப்பு வெளியாகும் பொழுதே 5 ஈரானிய வீராங்கனைகளுக்கு மனிதாபிமான வீசா வழங்கப்பட்டது. அதன் பின் ஏனையவர்கள் தமது பெற்றோர்கள் சகோதரர்கள் ஈரானில் இருக்கிறார்கள், நாம் ஆஸ்திரேலியாவில் நின்றால் எம் பெற்றோருக்கு சகோதரர்களுக்கு ஏதாவது நிகழ்ந்துவிடும் என்பதை உணர்ந்து வெளிப்படுத்த முடியாத உணர்வுடன் மௌனமாக பயணமானார்கள். பயணிக்கும் தருவாயில் இருவர் தாமும் ஆஸ்திரேலியாவில் நிற்பதாக அறிவித்து விட்டார்கள். தற்பொழுது 7 ஈரானிய வீராங்கனைகளுக்கு மனிதாபிமான வீசா ஆஸ்திரேலியாவில் வழங்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய போலீசாரால் இவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர் என குடிவரவு அமைச்சர் டோனி பாக் அறிவித்துள்ளதுடன் அணியின் ஏனைய உறுப்பினர்களும் நாட்டில் தங்குவதற்கு விருப்பம் ஏற்பட்டால் தங்கலாம் என தெரிவித்தார். இந்த புகலிட கோரிக்கையின் பரபரப்பு அடங்குவதற்குள் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள பீபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில்
ஈரானின் ஆண்கள் தேசிய கால்பந்து அணி பங்கேற்கும் நிலையில் இல்லை என ஈரான் விளையாட்டு மற்றும் இளைஞர்கள் விவகார அமைச்சர் அகமத் துன்யமாலி தெரிவித்துள்ளதுடன், உலக கிண்ணத்தில் பங்கேற்பதற்கான சூழல் இல்லை, எமது வீரர்கள் பாதுகாப்பாக இல்லை, கடந்த 9 மாதங்களுக்கு மேலாக 2 போர்கள் எம்மீது திணிக்கப்பட்டு விட்டது, இந்த போர்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு விட்டனர் என கவலையுடன் தெரிவித்திருந்தார். உலக கிண்ண கால்பந்தாட்ட தொடர் எதிர்வரும் ஜூன் மாதம் 11ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட்டு ஜூலை மாதம் 19ஆம் திகதி நிறைவடைய உள்ளது. இந்த போர் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அமெரிக்க ஜனாதிபதி விரைவில் இப்போர் முடிந்துவிடும் என்றார். பின்னர் 4 முதல் 6 வாரங்களில் முடிக்கப்பட்டு விடும் என்றார். ஆனால் ஈரானிய கால்பந்தாட்ட வீரர்கள் உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் பங்கேற்க மாட்டார்கள் என்ற ஈரானின் அறிவிப்பை உற்று நோக்கினால், இந்த போருக்கான முடிவு எப்போது என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது. எது எவ்வாறாக இருந்தாலும், இன்று இந்த போரை மையப்படுத்திய புலப்பெயர்வுகள் அதிகப்படுத்தப்பட்டு விட்டன. பாதுகாப்பு விசாக்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. அதை மறுப்பதற்கு எவருக்கும் உரிமை இல்லை. ஆனால் இன்று போராட்ட களம் காணும் நாடுகள் அன்று இலங்கைக்கு வழங்கிய ஆயுதங்களால் இன்று வரை 80,000க்கும் மேற்பட்ட விதவைகள் இலங்கையில் இருக்கிறார்கள். 4,000க்கும் மேற்பட்ட அங்கவீனர்கள் இருக்கிறார்கள். இதற்கப்பால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட முன்னாள் போராளிகள் அவயவங்களை இழந்தும் நிரந்தர படுக்கையிலும் இருக்கிறார்கள். இவர்களின் நிலை இன்று இலங்கையில் பரிதாபத்துக்குரியதாகவே இருக்கிறது. ஆனால் இந்த ஈரானிய வீராங்கனைகளைப் போல் இலங்கையிலும் சுகபோகங்களை அனுபவித்த பல பேர் பல லட்சங்களை கொடுத்து மனித கடத்தல்காரர்களின் உதவியுடன் போரை காரணம் காட்டி அகதி அந்தஸ்து பெற்று இன்று பல நாடுகளில் வாழ்ந்து வருகின்றனர். பாதிக்கப்பட்டவன் தொடர்ந்தும் பாதிக்கப்படும் பொழுது போர் என்ற வடுவுடன் வாழ்பவனை மிதித்து இன்று புலம்பெயர் தேசத்தில் சுகபோகங்களுடன் வாழ்பவர்களும் தற்பொழுது மனிதாபிமான விசா பெற்றவர்களுக்கும் எவ்வித வித்தியாசமும் இல்லை. இன்று ஆஸ்திரேலியாவில் பல வருடங்களாக புகலிட கோரிக்கை மறுக்கப்பட்டவர்கள் இளமையை தொலைத்து, பெற்றவர்களை தொலைத்து, உணர்வுகளை புதைத்து நடப்பிணங்களாக வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுக்கு எப்போது விடிவு வருமோ தெரியவில்லை. இவர்களும் டொனால்ட் ட்ரம்பின் தொடர்பை நாட வேண்டிய நிலை ஏற்படுமோ தெரியாது. பொறுத்திருந்து பார்ப்போம்.